மீண்டும் மற்றொரு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பில் என்னோடு கலந்து கடமையாற்றும் நண்பர் தினேஷோடு உங்களை சந்திப்பது NT ஜெகன். வாரம் இந்த ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் நாங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்களை அல்லது துறை சார்ந்த வல்லுநர்களை அழைத்து அது தொடர்பாக எங்களுடைய மக்களுக்கு அல்லது உங்களுக்கு பயனுள்ள வகையில் நல்ல பிரயோசனமான உபயோகமான தகவல்கள் இன்றைய வெளிநாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட முறையில் நாம் தேடிக்கொள்ள வேண்டிய தேவை இருப்பதால் அவற்றை மதித்து அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் அந்த வரம்புகளுக்குள்ள எந்த வகையான வேலையாக இருந்தாலும் அல்லது எந்த வகையான உபயோகமான எங்களோட வாழ்வுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் அதற்கு உட்பட்டு நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவைகள் குறித்து அவரவர்களுடைய ஆலோசனைகளை பெறுகின்ற நிகழ்ச்சியாக இந்த ஆலோசனை நேரம் அமைகிறது. அந்த வகையில் குறிப்பாக இன்றைய புலம்பெயர் நாடுகளிலே நாங்கள் சந்திக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மேலத்தேச நாடுகளிலே ஒவ்வொரு விஷயங்களையும் மிக நுணுக்கமாக சட்டத்திட்ட வரையறைகளுக்கும் சட்டத்திட்ட வரம்புகளுக்கும் உட்பட்டுத்தான் அவர்கள் ஒவ்வொரு விடயங்களையும் கையாள்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மக்களும் தங்களுடைய வாழ்க்கை முறைகளை ஒவ்வொரு விதிமுறைகளுக்கு ஏற்றவாறே கையாள வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனவே நாங்கள் அதுக்கு விதிவிலக்கல்ல. சில வேளைகளில் நாங்கள் அவற்றை மீறி நடப்பதனால் பெரும் குற்றங்களுக்கு ஆளாவதோடு தண்டனைகளுக்கும், அதாவது தண்டனை என்பது தண்ட பணம் என்று சொல்லலாம், பெரும் ஃபைன் என்று சொல்லக்கூடிய தண்ட பணங்களையும் நாங்கள் செலுத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அந்த வகையில் இன்று குறிப்பாக அநேகமாக எல்லா நாடுகளிலுமே நாங்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்து எங்களுக்கு நிரந்தரமாக குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு வழக்கமான விடயத்தை நாங்கள் மேற்கொள்ள தயாராகிவிட்டோம். நான் சொல்வது வீடுகளை வாங்குவது அல்லது வீடுகளை கட்டுவது அல்லது வாங்கிய வீடுகளை திருத்தி அமைப்பது அல்லது எமது பெற்றார்கள் வாங்கிய வீடுகளை எங்களுடைய அடுத்த சந்ததியினர் சற்று அவர்களுக்கு ஏற்றமாறு நாகரிகமான முறையில் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு சற்று வடிவமைப்பது. இது போன்ற பல விடயங்களில் நாங்கள் இன்றைக்கு இறங்கி இருக்கிறோம். ஆனால் மிக முக்கியமாக நாங்கள் காணி இருக்குது, காணியில் நாங்கள் இவ்வளவு தூரமும் இந்த வீட்டை இடித்து நாங்கள் தூர கட்டலாம் அல்லது எங்களுடைய வடிவமைப்புக்கு ஏற்றவாறு கட்டிட கலைக்கு ஏற்றவாறு கட்டிட விருப்பத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் வடிவமைக்கலாம் என்பது தவறான ஒரு கொள்கையாகும். இன்றைக்கு பிரித்தானியாவை பொறுத்தவரையில் பெரும் அதாவது என்ன சொல்வது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, அதாவது ஒவ்வொரு நகரங்கள் அல்லது வீடுகள் அமைந்திருக்கின்ற அவர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட நகர சபைகள் அல்லது மாநகர சபைகள், கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த கவுன்சிலினுடைய அனுமதியை பெற்றே ஆக வேண்டும். அவர்கள் வந்து அந்த இடங்களை பார்த்து மதிப்பிட்டு கணிப்பிட்டு அதற்கேற்றவாறு அவர்கள் நாங்கள் மேற்கொள்ள திட்டமிடுகின்ற வேலைகளுக்கு உத்தரவு தருவார்கள் அல்லது அனுமதி தருவார்கள். அதன் பின்பே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நாங்கள் அனுமதியை பெறாமல் மேற்கொண்ட விடயங்கள் எல்லாம் தவிடுபொடியானதும் பெரும் தண்டப்படங்களை செலுத்தியது மட்டுமல்ல, கட்டின கட்டிடங்களையே நாங்கள் இடிக்க வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் இன்றைக்கு நடைமுறையில் பார்க்கிறோம். எனவே இது தொடர்பாக இன்றைக்கு ஆலோசனை வழங்குவதற்கு இது தொடர்பான ஒரு சிறந்த நிபுணத்துவம் கொண்ட ஒரு தொழில் நிறுவனத்தை பல ஆண்டு காலமாக பிரித்தானியாவிலே நடத்தி வருபவரும், அது மட்டுமல்ல அவர் ஒரு கல்வித்துறையிலே அவர் இயற்கையாகவே, அதாவது கல்வித்துறையில் தேறி ஒரு சிவில் இன்ஜினியராக பட்டம் பெற்று ஒரு பட்டதாரியாகவும், அதே நேரம் மேரி யூனிவர்சிட்டி, குவீன் மேரி யூனிவர்சிட்டியில் படித்து சிறந்த முறையில் நிபுணத்துவம் பெற்றவர். அது மட்டுமல்ல, இங்கே பிரித்தானியாவிலே திகழ்கின்ற பலவிதமான கட்டிட நிர்மாண வேலைகள், இன்றைக்கு கோடிக்கணக்கான செலவில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற பலவிதமான கட்டிட தேவைகள், கட்டிட நிர்மாண வேலைகளுக்கும் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டவர் என்ற ஒரு பெருமை, ஈழத்தமிழன் என்ற பெருமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, அண்மையில் நடந்து முடிந்த 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள், இந்த ஒலிம்பிக் மைதானங்களை அல்லது அரங்குகளை அல்லது வேறு வேறு தேவைகளை அமைப்பதற்கு பல நிபுணத்துவர்களை கொண்டவருடைய தேவைகள் தேவைப்பட்டது. அதில் இவருடைய பங்கும் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான நல்ல நிபுணத்துவம் கொண்டவரை கட்டிட நிர்மாணத் துறையிலும் சிறந்த அனுபவம் கொண்ட ஒருவர், நீங்கள் யாவரும் அறிந்த முருகப்பர் பத்மநாதன், நண்பர் பத்மநாதனை நாங்கள் இன்று கலையகத்திலே சந்திக்க இருக்கின்றோம். அவருடைய வருகை அடுத்த வருகின்ற ஒரு குறுகிய இடைவெளியை தொடர்ந்து இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நான் அவரை தொலைபேசி வாயிலாக சந்திக்கின்றேன். அடுத்து வருகின்ற இடைவெளியை தொடர்ந்து அவர் நேரடியாக உங்கள் முன் வர இருக்கின்றார். நீங்கள் அவரிடம் கூடுதலாக வீடுகளை திருத்தி கட்டி அமைப்பது அல்லது வீடுகளில் காணப்படுகின்ற குறைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது அல்லது பழைய கட்டிடங்களை நாங்கள் வாங்கியிருப்போம் அல்லது நீண்டகால அனுபவம் கொண்ட வீடுகளை, சுவர்களை கொண்ட வீடுகளை நாங்கள் வாங்கியிருப்போம், இவற்றை எவ்வாறு நாங்கள் இடித்து அல்லது அனுமதி பெற்று ஒரு கவுன்சிலில் எவ்வாறு அனுமதி பெறலாம், பிளானிங் பெர்மிஷன் பெறலாம், சட்டத்திட்டங்களுக்கு முறையில் எவ்வளவு தூரம் நாங்கள் ஒரு கவுன்சிலை நாடலாம், அது மட்டுமல்ல இப்பொழுது புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்ற சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நாம் எவ்வாறு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் அவரிடம் கேட்டறிந்து கொள்ளலாம். இப்பொழுது நான் தொலைபேசி விழாக சந்திக்கிறேன். வணக்கம் மதிப்புக்குரிய திரு முருகப்பர் பத்மநாதன் அவர்களே.
வணக்கம். உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம் முருகர் பத்மநாதன். இன்று ஒரு முக்கியமான விடயம் இந்த பிளானிங் பெர்மிஷன் அல்லது பிளானிங் தொடர்பான பலவிதமான முன்னேற்றகரமான உரிமைகள் அல்லது பில்டிங் ரெகுலேஷன் என்று சொல்லக்கூடிய பல விடயங்களை அறிய இருக்கிறோம். முதலில் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த நீண்ட காலம் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துகின்ற அனுபவத்தின் அடிப்படையில் இன்று எங்களுடைய மக்கள் குறிப்பாக சந்திக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு அறிந்திருக்கிறீர்கள்? இந்த சட்ட இந்த நாட்டுல ஒரு விஷயத்த ஒரு வீட்டை நாங்க கட்டணும்னா ஒரு மூன்று விஷயத்த செய்யணும். ஒன்று வந்து பிளானிங் பெர்மிஷன், ரெண்டாவது பில்டிங் ரெகுலேஷன், அடுத்து மூன்றாவது பில்டிங் நோட்டீஸ். ஒரு வீட்டுல அல்லது ஒரு ஹேபிட்டபிள் ரூம்னு சொல்றது, அதாவது ஆட்கள் இருக்க வேண்டிய இருக்கிற ஒரு இடத்தையோ அல்லது கொமர்ஷியல் பில்டிங் கொண்ட கட்டுறதுக்கு இப்படி அந்த மூன்று ஸ்டேஜையும் வந்து ஆட்கள் பாஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஸ்டேஜ்களை தெரியாத காரணத்தினால சிலர் வந்து சில விதமாக இந்த ப்ரொசீஜர்ல இந்த நடைமுறையில போகாமலே சில கட்டங்களை கட்டி அதால சில பிரச்சனைகளை தாங்களே எதிர்நோக்கி இருக்கிறார்கள். சில கட்டங்கள் உடைக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே இந்த மூன்று ப்ரொசீஜரையும் கட்டாயமாக எடுக்க வேணும். அதுல சில ப்ரொசீஜர்கள் வந்து அதாவது பிளானிங் பெர்மிஷன் எல்லாத்துக்கும் தேவையில்லை. ஆனால் சிலது எல்லாத்துக்கும் பில்டிங் ரெகுலேஷன் தேவை. அப்படியே என்ன பில்டிங் ரெகுலேஷன் என்றால் என்ன, பிளானிங் பெர்மிஷன் என்றால் என்ன, பில்டிங் நோட்டீஸ் என்னென்றால் என்ன என்ற இந்த விவரங்களை மக்கள் அறிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய வீடுகளை கட்டுவது அல்லது வீடுகளை பெரிதாக்குவது அல்லது கடைகளை பெரிதாக்குவதோ கடைகளுடைய பாவனைகளை மாற்றுவதோ வந்து சிறந்தது என்பதுதான் என்னுடைய அறிவுறுத்தலா இருக்கும். அதிலும் பத்மநாதன் அவர்களே, சாதாரணமாக இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய மக்கள் இன்றைக்கு நீண்ட காலமாக வீடுகளை வாங்க பழகி கொண்டார்கள். வீடுகளை வாங்குவதும் வீடுகளை புதிதாக விற்று வாங்குவதும் ஒரு வழக்கமான நடவடிக்கையாக இருப்பது. ஆனால் இந்த நீங்கள் சொல்வது போல எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடிய தங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த கட்டடங்களை இடித்து நீடிப்பது அல்லது வடிவமைப்பது, இந்த துறைகள் இதில் அவர்களுடைய அனுபவம் மிக மிக குறைவாகவே காணப்படுகிறது என்பதை நாங்கள் பலவிதத்திலும் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி மூலம் மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, உங்களிடமிருந்து வருவதற்கு முன் நீங்கள் இந்த துறையில் எவ்வளவு தூரம் உங்களுடைய அனுபவத்தை நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். இன்றைக்கு ஒலிம்பிக் 2012 இருந்து பலவிதமான கட்டிட நிர்மாண வேலைகளில் உங்களுடைய நிபுணத்துவம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மக்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவதில் எவ்வளவு தூரம் உங்களிடம் இருந்து நிறைந்த பயனை பெற்றிருப்பதை நாங்கள் அறிய முடியுமா? நான் கிட்டத்தட்ட இந்த அதாவது ஒரு பொறியியலாளராக தான் நான் இதுல என்னுடைய யூனிவர்சிட்டியில தகுதி பெற்றவன். அதன் பின்னர் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக பல மில்லியன் ப்ராஜெக்ட்கள் பில்டிங்ஸ்களை கட்டுறதுக்கான இதுல இன்ஜினியராக ஒர்க் பண்ண அனுபவத்திலும் அதோட நேரத்தில் நீங்க சொன்னது போல ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தை அமைச்சு அந்த ஸ்தாபனத்துக்கூடாக ஆர்கிடெக்சரல் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற பிளான்களை கீறி அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு அமைய அதுக்கேற்ற மாதிரி வீடுகளையோ அல்லது கடைகளையோ கட்டுவதற்கான அல்லது புது வீடுகளை வாங்கி புது காணிகளில் வீடுகளை பிளட்ஸ்களை கட்டுறதுக்கான வரைபடங்களை செய்து அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவங்கள் இருப்பதனால் எனக்கு இந்த புதிய இந்த நாட்டிலே இருக்கின்ற பிளானிங் பாலிசிஸ், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் பாலிசி என்று சொல்லப்படுகிற அரசாங்கத்தினுடைய பாலிசி, அதை தொடர்ந்து இங்கே இருக்கின்ற மாநகர சபைகள் தங்களுடைய அந்த பிளானிங் பாலிசியோடு அடாப்ட் பண்ணி ஒரு பிளானிங் கைடர் வச்சிருப்பார்கள். அந்த இதை பற்றினதும் பில்டிங் ரெகுலேஷன் சொல்லப்படுகிற சேஃப்டியை பற்றின, அதாவது ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ்ல இப்ப நடந்த ஒரு கட்டடத்து இடிபாடு இடிந்து விழுந்ததிலிருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான செத்தார்கள். அதுல வந்து முதல் கைது செய்யப்பட்ட ஒரு இன்ஜினியர். எனவே அந்த கட்டிடங்கள் எப்படி கட்டப்பட வேண்டும், அதற்குரிய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை வந்து உண்மையில் பார்க்கப்பட வேண்டியது ஒரு இன்ஜினியருடைய பொறுப்பு. அந்த பொறுப்புகளில் அனுபவப்பட்டவன் என்ற முறையில நான் இதை ஆலோசனை எங்களது பிரித்தானியா ஸ்பெஷலா பிரித்தானியா வாழ்கின்ற மக்களுக்கு வந்து இந்த ஆலோசனையை வழங்கக்கூடிய அனுபவம் எனக்கு இருக்கிறது என்பதை நான் சந்தோஷத்தோடு கூறிக்கொண்டு அவருடைய கேள்விகளோ அவருடைய பிரச்சனைகளை வந்து இங்கே ஆராயலாம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கேற்ற தகுதியும் உள்ளதை நான் அறிவேன். அதே நேரம் நீங்கள் இங்கு வருகை தந்தவுடன் நாங்கள் பில்டிங் பெர்மிஷன் என்றால் என்ன அல்லது பில்டிங் ரெகுலேஷன் அல்லது பிளானிங் பெர்மிஷன் இவற்றுக்குள்ள வித்தியாசம், அதுக்கு முதல் அதை நாங்கள் நேரடியாகவே நீங்கள் வந்து இங்கு உரையாடுவதும் பொருத்தம். அதே நேரம் உறவுகளும் கலந்து கொண்டு இன்றைக்கு வீடுகளை திருத்தி கட்டுபவர்கள், கடைகளை திருத்தி கட்டுபவர்கள் அல்லது பல அடுக்குமாடிகளை கட்ட விரும்புபவர்கள், இந்த அடுக்குமாடி கட்டடங்களில் இருக்கிற நெருக்கடிகள் தொடர்பாக அறிந்து கொள்பவர்கள் அல்லது ஒரு தளமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பங்களாதேஷில் ஏற்பட்ட கட்டிட நிர்மாண துறையில் காணப்பட்ட
ஓட்டைகள் தான் இன்றைக்கு அந்த வீடே அந்த கட்டிட தொகுதியை இடிந்து விழுந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்தது. எனவே ஒரு கட்டிடம் கட்டுவது எவ்வளவு தூரம் பெர்மிஷன் பெறுவதும் அல்லது உங்களை போன்ற பொறியியலாளர்களுடைய நிபுணத்துவம் பெற வேண்டியதும் அவசியம் என்பதை எங்களோட மக்கள் அறிவார்கள். அதற்கு முதல் இன்றைக்கு பிரித்தானியாவை பொறுத்தவரையில் நீங்கள் பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்குபவர் என்ற முறையில் பிரித்தானியா பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தெருக்களில் பார்த்தோம் என்று சொன்னால் தெருக்களில் எல்லாம் வீடுகள் ஒரு தொகுதி வீடுகள் எல்லாம் ஒரு சிறப்பாக ஒரு நேர் வரிசையிலே எந்த விதமான வடிவ குழப்பங்களும் இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கிறது, கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதில் என்ன சூட்சுமம் இருக்கிறது? இவ்வாறு இந்த பிரித்தானியாவிலே இது கடைபிடிப்பதற்கு என்ன காரணம்? இது உண்மையா பிரித்தானியாவினுடைய மாநகர ஆட்சிகளுக்குரியதும் அந்த பிரித்தானிய அரசுகளுடைய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு ஒரு விசேஷமான சிறப்புன்னு தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்க ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கென்றால் அதுக்குரிய பிளானிங் பெர்மிஷனை கொடுக்கிறதுக்குரிய இதுகள் எல்லாம் சட்டத்திட்டங்களை ஒரு சிறப்பாகவே அமைத்திருக்கிறார்கள். அது ஏன் அது ஒரு பில்டிங்கை நாங்க கட்டுவதன் மூலம் வித்தியாசமாக கட்டுகின்ற மூலம் அந்த கட்டிடத்தினுடைய சிறப்பு போகாமலும் அந்த கட்டிடத்தினுடைய பெருமதிகள் போகாமலும் அதற்கேற்றது போல அந்த கட்டடத்தை பெருப்பிப்பதற்கோ அல்லது புதுப்பிப்பதற்கோ அல்லது அதற்கு பக்கத்தில் ஏதாவது கட்டுவதற்கோ எல்லாத்தையும் பார்த்துத்தான் அவர்கள் அந்த பிளானிங் பெர்மிஷன் கொடுப்பார்கள். அந்த ஒரு அழகு இந்த நாட்டில் இருக்கிறபடியால் இந்த கட்டிடங்கள் அழகாகவும் எல்லா இடத்திலும் ஒரு நேர் வரிசையாகவும் எல்லா ப்ராப்பர்ட்டிகளை பார்க்கின்ற போது ஒரு மீட்டர் இதுகளாகவும் இருக்கிறது. அதில் ஒரு அழகு இருக்கிறது. அந்த அழகை பேணுவதில் இந்த நாடு ஒரு மிகவும் பெரிய கட்டுப்பாடு இருக்கிறது. அதனால்தான் இந்த பிளானிங் பெர்மிஷன் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை அவர்கள் மிக கடினமாக கொண்டிருக்கிறார்கள். அது வீட்டுக்கு முற்பக்கத்தில் இருக்கின்ற முன்னுக்கு தோன்றுகிற, அதாவது பிளானிங் பெர்மிஷன் என்றாலே அதுதான் உண்மைக்கு ஒரு வீட்டை ஒரு கட்ட போகின்ற போது அல்லது கட்டின பின்பு அந்த வீடு எப்படி இருக்கும், அதாலே அந்த ரோட்ல இருந்து பார்க்கிற போது அந்த வீட்டுக்கு எப்படி பாதிப்புகள் வரும், அந்த பாதிப்புகளால அந்த ரோட்டுக்கு என்ன அழகை குறைக்கும் என்ற எல்லாத்தையும் அவர்கள் பார்த்துதான் அந்த பிளானிங் பெர்மிஷன் என்ற விஷயத்தை கொடுப்பார்கள். எனவே பிளானிங் பெர்மிஷன் என்ற ஒரு முக்கியமான விடயம். அதுல சில இடங்கள்ல ஒன்றுமே செய்ய இயலாது. வீட்டுக்கு சில இடத்துல பெயிண்ட கூட அடிக்க இயலாது, சில இடத்துல விண்டோ கூட மாற்ற இயலாத சில கட்டடங்களும் இருக்கின்றன. லிஸ்டட் பில்டிங் என்று சொல்வார்கள் அல்லது கன்சர்வேஷன் ஏரியா என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இடங்களில் இருக்கிற பில்டிங்கள் சில விடயங்களை செய்யவே முடியாது. எனவே இங்க இருக்கின்ற கட்டுக்கோப்பு தான் ஒரு சிறப்பாக இந்த பில்டிங்ல கண்ட இடத்திலும் குப்பையாக கட்டாமலும் அதுக்கு ஒழுங்காகவும் பழைய காலத்து பில்டிங்கோட போகக்கூடியதாகவும் அந்த பில்டிங்களுடைய அதாவது மச் பண்ணக்கூடியதான சில வேலைகளை செய்து கொண்டு அந்த பிளானிங் பெர்மிஷனை கொடுப்பார்கள். எனவே அந்த இடத்தில் இந்த நாடும் இந்த மாநகராட்சி பிளானிங் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு பெரிய ஒரு சிறப்பான வேலை செய்கிறார்கள் என்றால் அதாலதான் இந்த அழகு இந்த வீடுகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. பொறியியலாளர் பத்மநாபன் அவர்களே, உங்களுக்கும் இன்றைக்கு நீங்கள் ஒரு கட்டிடக்கலை நிபுணராக இருக்கிறீர்கள், ஒரு சிவில் என்ஜினியராக இருக்கிறீர்கள், அது மட்டுமல்ல ஒரு நிறுவனத்தை நடத்துகின்ற ஒரு பொறுப்புடன் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் இந்த மாநகர சபைக்கும் இடையில நீங்கள் மேற்கொள்கின்ற அவர்கள் தொடர்புகள் மேற்கொள்கின்ற அல்லது உங்களுக்கும் மாநகர சபைக்கும் இடையில் எவ்வாறான தொடர்புகள் மேற்கொள்ளப்படுகிறது, எவ்வாறான தகமைகளை நீங்கள் பேணிக் கொள்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரை நான் கடந்த கட்டத்தை சொன்னதை கனகாலமாக பல மாநகராட்சிகள்ல வேலை செய்தபடியால் எனக்கு அந்த அனுபவங்கள் மூலம் அங்க இருக்க தொடர்புகளை தொடர்ச்சியாக பேணிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் நாங்கள் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் அந்த மாநகராட்சிக்கு நாங்கள் சில பிளானிங் பெர்மிஷன்களை சப்மிட் பண்ணுகின்ற போது அங்க இருக்கின்ற பிளானிங் ஆஃபீஸரோட அவர்களுடைய ஆலோசித்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களோட பிளான்களை சப்மிட் பண்ணுவோம். எனவே இந்த உறவுகள் கனகாலமாக வலுப்படுத்தப்பட்டு இந்த உறவுகள் அவர்களோட இருக்கிறது என்றால் அவர்களுக்கும் அந்த உறவு தேவைப்படுகிறது என்றால் ஒரு கட்டிடத்தை கண்ட பாட்டுக்கு கட்டாமல் அதற்கு அவர்களுடைய தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய கலந்து ஆலோசனை செய்ய வேண்டிய ஒரு இருப்பதை விரும்புவது என்ற காரணத்தினால் அந்த உறவுகளை நாங்கள் பேணி வளர்த்திருக்கிறோம். எனவே எங்களுக்கு அந்த அவர்களோட கவுன்சில்கள் அதாவது மாநகராட்சிகளை வேலை செய்த அனுபவங்களை விட இதுவும் ஒரு
சிறப்பான ஏதாவது சொல்ல முடியும் என்றால் நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து வேலை செய்து அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். அதே நேரம் நீங்கள் இப்பொழுது அதாவது மாநகர சபைகளில் பணியாற்றிய அனுபவம் இன்னும் ஒரு விசேடமான அம்சமாக நாங்கள் குறிப்பிடலாம். அந்த வகையில் நீங்கள் மாநகர சபைகளில் எவ்வளவு தூரம் இவ்வகையான நிலைகளை கையாளுகிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். நல்ல ஒரு அனுபவம். அந்த வகையில் கடந்த காலங்களில் காணப்பட்ட சட்டத்திட்ட அமுலாக்கத்துக்கும் தற்பொழுது காணப்படுகின்ற அல்லது புதிதாக நெருக்கமாக்கப்பட்டிருக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? இந்த அரசாங்கம் ஒரு பதவிக்கு வந்தவுடனே முதல் ஒரு வேலையை செய்தது என்றால் இந்த பிளானிங் அதாவது பிளானிங் இதுல வந்து ஒரு சின்ன தளர்ச்சியை கொண்டு வந்தது என்றால் ஒன்று வந்து முக்கியமாக இருக்கிற கட்டிடத்துக்குரிய அந்த எக்கனாமிக்கை வந்து பூஸ்ட் பண்ண வேணும் என்ற அவைக்கு ஒரு தேவை ஒன்று இருந்தது. இரண்டாவது வந்து ஒரு வயோதிபமான மக்கள் வயோதிப மடங்கள்ல தங்கப்படாமல் வீட்டிலே இருந்து பார்க்க வேண்டும், அவர்களுடைய குடும்பங்களை அவர்களை வைத்து பார்க்க வேண்டும் என்று ஒரு ஃபேமிலி ஒரு ஓரியன்டா ஃபேமிலி யூனியனாக அந்த இடத்துல இருந்து தங்களை பேரண்ட்ஸ் தங்களை தாய் தகப்பனை பார்க்கக்கூடிய வயது போனவர்களை அல்லது இயலாதவர்களை வீட்டிலேயே இருந்து பார்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக வீடுகளை வந்து கூடுதலாக கிட்டத்தட்ட 8 மீட்டர், அதாவது 6 மீட்டருக்கும் 8 டெரஸ் ப்ராப்பர்ட்டிகளுக்கும் செமி டிட்டாச் ப்ராப்பர்ட்டிகளுக்கு 6 மீட்டருக்கும் அதுக்கு 8 மீட்டருக்கு மற்ற டிட்டாச் ப்ராப்பர்ட்டிகளுக்கும் செய்யக்கூடிய ஒரு நிலப்பாட்டை அவர் உருவாக்கி இருக்கார்கள். அதுல சில லிமிடேஷன்ஸும் இருக்கு. அது அப்படி எடுத்த உடனே அப்படி செய்ய முடியாது. அதனால அந்த லிமிடேஷனுக்கு அப்பாற்பட்ட அந்த தளர்ச்சியை கொண்டு வந்தது காரணமே இந்த 2 விஷயத்துக்காக தான். இதுல வந்து இவ்வளவு காலம் இருந்த கன விஷயங்கள் தளர்த்தப்பட்டு இந்த பிளானிங் இதுல வந்து ஒரு மென்மை போக்க கடைப்பிடிக்கிற பாலிசி இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறது வந்து சந்தோஷத்துக்குரியது. என்றால் ஸ்பெஷலா எங்கட மக்களுக்கு வந்து இந்த ஒரு நாங்கள் எல்லாரும் எங்கட குழந்தைகள் தாய் தகப்பன் அப்படி ஒரு ஒன்றா வாழுகின்ற எங்களுக்கு வந்து இது ஒரு நிம்மதியை கொடுக்கும் என்றால் வீட்டை பெற்றாக்கக்கூடிய வசதிகள் அது செய்திருக்குது. அப்ப அந்த காரணத்துல வந்து அது வந்து இப்ப இந்த 30ஆம் தேதி மே மாதம் 2013 ஆண்டுல இருந்து 30ஆம் தேதி 30ஆம் தேதி மே மாதம் 2016ஆம் ஆண்டு இந்த 3 ஆண்டு காலத்துக்குள் இந்த விஷயங்களை செய்யறதுக்கான இதுகளை எடுத்திருக்கிறார்கள். ஆனா இதை பற்றிய முழு விவரங்கள் தொடர்ச்சியான இதுகள் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த இது வந்து ஒரு பெரிய நல்ல செய்தி எங்களோட மக்களுக்கு, குறிப்பாக ஏசியன் ஓரியன்டட் ஆட்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் ஃபேமிலிகள் எல்லாரும் ஒன்றா ஜெனரேட் பண்ணி இருக்கிறபடியா இது ஒரு நல்ல விஷயம் என்று நான் சொல்ல முடியும். நிச்சயமாக நல்ல செய்தியோடு நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு சென்று சந்திப்போம். நீங்கள் கலையகத்தில் நுழைவதற்கு அநேகமாக உங்களுக்கு நேரம் நெருங்கிவிட்டது என்று அறிகின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு சென்று உங்களை நேரடியாகவே கலையகத்தில் அழைத்து மேலதிகமாக எமது உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய அல்லது உள்வாங்க வேண்டிய தேவைகளை அல்லது முக்கியமான செய்திகளை சாதாரணமாக நாங்கள் வீணாக தண்டப்பணங்களையும் வீணாக கட்டிடங்களை நாங்கள் கட்டி எங்கள் கண் முன்னாலேயே அவற்றை தரமட்டமாக்குற அல்ல இடித்து நொறுக்குகின்ற நிலையை காணாமல் நாங்கள் ஏற்கனவே தகுந்த முறைப்படி ஆலோசனைகளை தகுதிகளை பெற்று உத்தரவுகளை பெற்று பெர்மிஷனை பெற்று அல்லது ரூல்ஸ் ரெகுலேஷனை நாங்கள் மதிப்பளித்து கடைப்பிடித்து அதன் மூலம் நடப்பது நல்ல ஒழுங்கான வாழ்வு முறையாகும். இணைந்திருங்கள். நன்றி எங்கள் அன்புக்குரிய பத்மநாபர்களே. ஒரு சிறிய இடைவெளி பின்பு சந்திப்போம். உறவுகள் இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து ஆலோசனை நேரம் தொடரும்.